ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன். அது வந்து எப்படின்னா மிஷன் இம்பாசிபிள் படத்துல வர மாதிரியே வந்து அந்த மாஸ்க் கான்செப்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ல இருந்து அது தளபதிக்கு கண்டு ஆகி அப்படியே வரும். வில்லனா வர இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் ஹைலைட். ட்விஸ்ட் இல்லாம உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொண்டு போயிட்டு பண்ண முடியும். அப்படியே முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் டப்புனு வர மாதிரி இருக்கும். பிரபுதேவா மைக்கேல் ஜாக்சன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு. அரசியல்ல அண்ணன் பார்த்துப்பாரு, சிவில் ஃபீல்ட தம்பி எஸ்கே பார்த்துப்பாரு. அவ்வளவுதான். மற்ற சாங் செம்ம. பிஜிஎம் வந்து ஓகே. படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ் தான் படமே இருக்கு. அந்த மாதிரி வந்து கோட்டு படம் அமைஞ்சிருக்கு. நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அந்த ரெஃபரன்ஸ்லயே படத்தை முடிச்சிருக்காங்க பிரபு, அப்படிதான் நினைச்சேன். ரெஃபரன்ஸ் இருக்கு, ஆனா வந்து கோட்ன்றது ஒரு தனி படமாவே ஒரு நல்ல ஸ்டோரியாவே மூவ்மெண்ட் ஆகி நல்லா போயிருக்கு. நான்லாம் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேற லெவல் படம். 3 ஹவர்ல எனக்கு 3 நிமிஷம் பார்த்த மாதிரி இருக்கு. அம்மா ஃபீலிங் அப்படியே சர்ன்னு போய் போலாம். உங்களுக்கு போர் அடியாது. ட்ரம்புக்கு போன போடுங்க, போன போட்டு ஆஸ்கர் எடுத்துன்னு. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு ஆஸ்கர் கொடுக்கலன்னா நான் செம்ம காண்டாடுவேன். இது வந்து ஆஸ்கருக்கு போக வேண்டிய படம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பட்டே வந்து நிறைய ஆஸ்கருக்கு வாங்குவானுங்க. இது 3 பெர்ஃபார்மன்ஸ் தளபதி பண்ணிடுறாரு. ஓய்வு மரியாதையா அமெரிக்காவுக்கு சொல்றேன், ஆஸ்கருக்கு வந்து கையில ஊத்துருவோம் தளபதி கையில. இல்லைன்னா செம்ம காண்டாடுவேன் நான். வயசான விஜய்னு இல்ல, இளைய தளபதி சரியான பெர்ஃபார்மன்ஸ் தூக்கி போட்டு செஞ்சுக்கிறாரு. இளைய தளபதி எல்லாருமே செஞ்சு கொடுக்குறாரு. தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து சதுரான இந்த படத்தை பார்த்துட்டு. அதனால வந்து ஆஸ்கர் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, ஆஸ்கர் தளபதி கையில வரணும். தளபதி இளைய தளபதி வில்லன் இல்ல, பியூர் வில்லனு. நீ என்ன வேணா பண்ணிக்கிறா, வில்லன் தானு வரு. அந்த மாதிரி இது படம். இந்த படத்துல நீங்க தளபதியை ஞாபகம் வச்சுப்பீங்களோ இல்லையோ, இளைய தளபதி ஞாபகம் வச்சுப்பீங்க. நானா வெறியாட்டேன் நான் பாத்துட்டு. யுவன் மியூசிக் எல்லாம் வந்து நல்லா இல்ல கலாச்சாங்க. நீங்க எது நல்லா இல்ல எது சொன்னாங்க நீங்களே சொல்லுங்க. இல்ல ஒரு சாங்க தவிர பாக்கி எந்த சாங் நல்லா இல்ல, எது நல்லா இல்ல எது நல்லா இல்ல சொன்னாங்க. விசில் போட்டு நல்லா இல்லன்ட்டாங்க. விசில் போட்டு நல்ல சாங் சூப்பரா இருந்துச்சு. ஓப்பனிங் சாங் கேட்ட மாதிரி சூப்பரா இருந்துச்சு. யூடியூப்ல ஆடியோ கேட்கறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றேன், ஸ்பார்க் பாக்க மொக்கன்னு சொன்னாங்க. ஸ்பார்க் பாட்டுல எவனுமே ஏஞ்சிய போல சீட்டை விட்டு. எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் முக்கியமா சூப்பரா இருந்துச்சு. விஜயகாந்த் வந்து பெருசா சீன் இல்ல. ஓப்பனிங் சீன்ல தளபதி காட்டுற சீன், தளபதி விஜயகாந்த் கேட்ட போட்டு வருவாரு. அதான் சீன் கேட்ட போட்டு வருவான். கேப்டன் ஃபேன்ஸ் ஒரு நல்ல ட்ரீட். அதுதான் சொல்றேன், இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். 2K கிட்ஸ் இல்ல. அதான் சொல்றேன், எனக்கு புரிய சீன் இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வைபவ், பிரேம்ஜி, நீங்க சொன்ன ஜெயராம் எல்லாருமே ஒரு ரோல். பிரசாந்த் யாருமே ஒக்க ரோல்ல சொல்ல முடியாது. சரியான காமெடி. நானும் ரொம்ப விஷயம் யோகா பார்த்தாலும் சிச்சா மாதிரி எனக்கு தெரியாது. அந்த தலை ஃபேன் யாருன்னா தளபதியோட பொண்ணு. தலை ஃபேன்ஸ் ட்ரீட்டா மங்காத்தா பிச்சம் போட்டு விடுவாங்க. நீங்க தளபதி எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ எல்லா தலை ஃபேன்ஸும் உள்ளதா இருக்கிறானுங்க. எல்லாம் ஒன்னாதான் படம் பாத்துக்கிறாங்க. தலைபதி போட்டோன்னு எல்லா தலை ஃபேன்ஸ்லயும் எல்லாம் வைப்பு தாங்க. தலைவிக்கும் சரி தளபதி செஞ்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அஜித்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதனால அஜித் ரசி எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க. ஆமா, இதுதான் தலை ஃபேன்ஸ் அந்த மியூசிக் வரும்போது எல்லாமே கத்துறாங்க. ஓகே, இப்ப வில்லன் விஜய், ஹீரோ விஜய் 2 சூப்பரா பண்ணிருக்காங்க. மோகன் சார் மைக் மோகன் இருக்காருல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஹாரர் படம் பண்ணாரு. இப்ப 2வது இது ரொம்ப நாள் கழிச்சு. இது என்ன மாதிரி இது பண்ணிருக்காரு? இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணிருக்காங்க. டாப் ஸ்டார் அவரு எல்லாம். ஆமா, பிரசாந்த். ஆமா, நான் வந்து பிரசாந்த் வேற பிரசாந்த் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. டான்ஸ் சிஸ்டம் ஸ்டைல் அப்புறம் லாஸ்ட்ல வந்து எஸ்கே வராது. அப்போ வந்து தலை ஜோனி காமிச்சிருக்காங்க. ஏகே தலை ஒரு பேரை சொல்லி சும்மா அப்படியே அழுத்திருக்கு. டான்ஸ் வந்து சாங் எல்லாம் இதுல ரிலீஸ் பண்ணப்போ அவ்வளவு இது ஆகல. எல்லாருமே யூடியூப்ல பார்க்கும்போது என்ன நீங்க அந்த ட்வீட்டை வந்து கேட்டுருக்கீங்க. அந்த ட்வீட் அவ்வளோ வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப 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 இருக்கு. காமெடி சென்ஸ் முருகி பாபு, பிரேம் எல்லாரும் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து தயவுசெய்து தேட்டர்ல போய் பாருங்க. ஃபேமிலி அவங்களுக்கு போய் பாருங்க. என்டர்டைன்மெண்ட் காசுக்கு வந்து இது நல்ல என்டர்டைன்மெண்ட். 3 ஹவர் வந்து எப்படி திருவிழா, தீபாவளி, நியூ இயர் எல்லாமே எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. ஸோ பெஸ்டான ஒரு மூவி. நேற்று நைட் ரோஹிணி தேட்டருக்கு வந்து பாத்தீங்க, செலிப்ரேஷனே இல்ல. நேற்று பார்த்ததுக்கும் காலைல வந்து பார்த்ததுக்கும் என்ன டிஃபரெண்ட்? நைட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் கார்ல அங்கதான் போய் சுத்தணும். எங்கேயுமே போய் செலிப்ரேஷன் நடத்துவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா செம்ம செலிப்ரேஷன். காலையில சும்மா ஜடஜாகத்து. ஆக்சுவலா வந்து நாங்க வேற தேட்டருக்கு போனோம். ஆனா இந்த தேட்டருக்கு வந்துட்டோம். நாங்க எப்படியோ அச்சு குச்சி வந்து செம்ம க்ரௌட். வந்து டான்ஸ் எல்லாமே வந்து தூங்கமே இல்லை. டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிக்க வச்சாங்க. எதுவுமே இல்லை. ஆனா காலையில இங்க வந்து பார்த்து டான்ஸ் ஆன திருவிழா பார்த்த மாதிரி. எந்த படத்துல நீங்க எல்லா படத்துல பாத்துருக்கீங்க, ஆனா இந்த படம் எனக்கு வந்து ஸ்பெஷலா வந்து சூப்பரா வந்து மங்காத்தா, மாநாடு, இந்த படம், இந்த 3 கோட், இது 3ல எது பெஸ்ட் வெங்கட் பிரபு டைரக்ஷன்? தளபதிக்காக சொல்றீங்களா? இல்ல ஸ்டோரிக்காக சொல்றேன். கோட்டு மங்காத்தா பத்தி நீங்க சொல்லி ஆகணும். ஏகே அது இதை கம்பேர் பண்ணுவாங்க.
இல்ல நான் இன்னைக்கு நாள் அவ்வளவுதான். சார் ஏஐ வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இல்ல விஜயகாந்த் கூட செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்டிகல் சூப்பரா இருக்கு. சில பேர் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, வேற என்ன ரசிகரா இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இல்ல விஜயோட ஏஐ கூட கொஞ்சம் இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனிமேஷன் மாதிரி